திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், ஒரு பொருளாதார வல்லுநராகவும் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது, இந்த பட்ஜெட் யாருக்கான பட்ஜெட்டாக இருக்கிறது? இந்த மத்திய பட்ஜெட் மோடி பிரதமருடைய செய்தி என்ன இந்த பட்ஜெட்ல அப்படின்னு நீங்க பார்க்கறீங்க? என்ன மாதிரி பணக்காரர்களுக்காக பட்ஜெட் போட்டிருக்காரு. இப்ப என்ன மாதிரி ஆட்களுக்கு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரைக்கும் எங்களுக்கு டாக்ஸ் ரிபேட் கிடைக்கும். அதுக்காக நான் மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டோட்டலா 6 கோடி 55 லட்சம் பேர் டாக்ஸ் கட்டினதுல நியர்லி 5 கோடி பேர் போன வருஷமே டாக்ஸ் கட்டல. 1.5 கோடி பேர் 1.6 crore பேர் தான் டாக்ஸே கட்டினாங்க. அந்த 1 கோடியே 60 லட்சம் பேர்ல வெறும் 60 லட்சம் பேர் தான் 12 லட்சத்துக்கு மேல இருந்தாங்க. இது நடந்ததை நான் சொல்றேன். ஸோ இந்த 1 கோடி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி 1 கோடி பேர்னு வச்சிருப்போம். அந்த 1 கோடி பேருக்கு 1,01,000 பேர் 1,01,000 கோடி கொடுத்திருக்காங்க. அதுல நானும் ஒருத்தர். அந்த 1 கோடி பேருக்கு பெரிய நல்ல பட்ஜெட். இப்ப நான் ஒன்னு சொல்றேன், இந்த நீங்க ஸ்டேட்டுக்கு கொடுத்தாரெல்லாம் விட்டுருங்க. இந்த 1,01,000 கோடி கொடுக்கறதுக்கு இருக்குன்னா நீங்க யாருக்கு கொடுத்துருக்கணும் அப்படின்னு பாருங்க. பிரதமருக்கு ரொம்ப நெருங்கியமா இருக்கிற ரிலையன்ஸ் நிறுவனம் கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்தாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ ஹாப்பி அவர் அப்படின்னு ஒரு பெட்ரோல் டீசல் எல்லாம் 5 ரூபா கம்மியா விற்கிறாங்க. பெட்ரோல் 5 ரூபா, டீசல் 5 ரூபா கம்மியா விற்கிறாங்க. பல்கில் வாங்கினீங்கன்னா 10 ரூபா கம்மியா டீசல் கொடுக்கறாங்க. லாஸுக்கு கொடுக்கல. ஒரு குவார்ட்டருக்கும் 90 நாளைக்கு ஒரு வாட்டி பல ஆயிரம் கோடி லாபம் சம்பாதிக்கிறாங்க வெறும் இந்த பெட்ரோல் பிசினஸ்லயே. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இந்தியன் ஆயில், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல் ஏன் பணம் கொடுக்க மாட்டீங்க? ஏன் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மாட்டேங்கிறீங்க? இந்த 1,01,000 கோடி என்ன மாதிரி பணக்காரர்களுக்கு கொடுக்காம நீங்க எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணியிருந்தீங்கன்னா, பெட்ரோல்ல இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டி, டீசல்ல இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டியை கட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 5 ரூபாவையும் சேர்த்து 20 ரூபா குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை 20 ரூபா குறைஞ்சிருக்கும். எல்பிஜி சிலிண்டர் விலை 300 ரூபா குறைஞ்சிருக்கும். அப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிற உங்க கேமராமேனும் பலன் பெற்றிருப்பாரு, என் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் பலனா இருக்கும், என் டிரைவருக்கும் பலனா இருக்கும், என் வாட்ச்மேனுக்கும் பலனா இருக்கும். இது எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்திருப்பீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதனால எல்லாருக்கும் கொடுக்காம, ஏன்னா இவங்க நண்பரே கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க பேப்பர் திறந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ரெண்டே எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. இது ஒண்ணு முதல்ல. ரெண்டாவது, சைனால நம்ம சைடு பொருள் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. $100 பில்லியன் ட்ரேட் டெபிசிட். விநாயகர் சிலை, கடவுள் போட்டோ, கிறிஸ்துமஸ் ட்ரீ, பொம்மை இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. $100 பில்லியன் ட்ரேட் டெபிசிட். அப்பனா 1 லட்சம் கோடி துண்டு. ட்ரம்ப் எப்படி சைனாவை மிரட்டுறாருன்னு பாருங்க. டாரிஃப் டாரிஃப் டாரிஃப்னு. ஏன் அம்மையார் சைனாக்கு அகேன்ஸ்டா ஒரு டாரிஃப் கூட அனௌன்ஸ் பண்ணல? பெரிய பெரிய கம்பெனி, டாடா நிறுவனம், JSW, MSME, SME இவங்கெல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, சைனாக்கு அகேன்ஸ்டா டாரிஃப் கொண்டு வாங்கன்னு கேட்கறாங்க. இந்த 1 லட்சம் இறக்குமதி பண்ணி லாபம் சம்பாதிக்கிறது அமேசான், பிளிப்கார்ட் இது மாதிரி பெரிய வெளிநாட்டு நிறுவனம் தான். ஏன் நீங்க டாரிஃப் போடல? முதல் கேள்வி. அடுத்தது, இந்த டெக்ஸ்டைல் நம்ம ஊர்ல ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில 2014-15 மன்மோகன் சிங்கோட கடைசி வருஷத்துல $15 பில்லியன் எக்ஸ்போர்ட் ஆச்சு. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்ல என்ன சொல்றாங்க, போன வருஷம் $14.5 பில்லியன் தான் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. 10 வருஷம் கழிச்சு $5 பில்லியன் குறைஞ்சிருக்கு. சாரி, $500 மில்லியன் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு பங்களாதேஷ்ல ப்ராப்ளம். பங்களாதேஷால டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. இது ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி பஞ்சாப்ல கூட நீங்க கொடுக்கலாம். பஞ்சாப், தமிழ்நாடு தான் மெயின் டெக்ஸ்டைல் ஹப். ஏதாவது அனௌன்ஸ் பண்ணி இங்கேருந்து டெக்ஸ்டைல் அனுப்புறத பண்ணியிருந்தீங்கன்னா பல ஆயிரம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். தோலுக்கு பண்ணிட்டோங்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தோல் இல்லை, ட்ரை கிரஸ்ட்னு ஒரு தோல் இருக்கு.
அந்த தோல் வந்து ப்ராசஸ் பண்ணாமல் டைரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணால் 20% டியூட்டி போட்டுட்டு இருந்தாங்க. என்ன போட்டுட்டு இருந்தாங்க? 20% டியூட்டி. 20% டியூட்டியை ரத்து பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணால் டேக்ஸ் போட்டுட்டு இருந்தோம், இனிமேல் டேக்ஸ் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு டாலருக்கு மதிப்பாக ரூபா அதிபாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, லெதரில் ஷூ டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டியூட் கட்டுவோன்னு சொல்லியிருக்காங்க. அது எங்கே கட்டுவோன்னு சொல்லலை. 5 வருஷம் 10 நீங்கள் தமிழ்நாட்டை விட்டுருங்க, பீகாரியை எப்படி ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. 2015 ஒரு எலெக்ஷன் வந்து தர்பங்கா, அதான் அதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். 2015 தர்பங்காங்கிற ஊர்ல எய்ம்ஸ் கட்டுறோம்னு சொன்னாங்க. 10 வருஷம் ஆயிடுச்சு, தர்பங்கால இன்னும் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் கூட போடல. அதனால ஏர்போர்ட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பார்க்கலாம். அடுத்தது ஒரு நாளைக்கு 20 கோடி பேருக்கு மேல போறது இந்தியன் ரயில்வே ட்ரெயின். ரயில்வே பத்தி இந்த 80 நிமிஷத்துல ஒரு பட்ஜெட்ல ஒரு வார்த்தை பேசல. அதுக்கப்புறம் பவர், நம்ம ஊரே பவர்ல தான் ஓடுது. ஒரே ஒரு அறிவிப்பு, நாங்க ஸ்டேட்டுக்கு கடன் கொடுப்போம். எப்படி கடன் கொடுப்போம்? எப்படி? அவங்க கம்மியா கடன் வாங்கினாங்கன்னா, பிசிக்கல் டெபிசிட்டை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நாங்க கடன் கொடுப்போம் அப்படின்னாங்க. அது தப்பா ரைட்டான்னு நான் சொல்ல வரல. அதை தவிர அம்மையார் பேசின 80 நிமிஷத்துல பவர் பத்தி ஒண்ணுமே பேச்சு கிடையாது. எனக்கு புரியுது. நான் ஒவ்வொரு அம்சமாக நீங்க கோடிட்டு காட்டி விமர்சனம் செய்றீங்க, எனக்கு நான் அதை உள்வாங்கிக்கிறேன். இதுல வந்து பிரதமர் சொல்ல வரக்கூடிய செய்தி அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? எனக்கு அதை அந்த ஸ்டேட்மெண்டா அதை சொல்ல முடியுமா? வெரி சிம்பிள். இத்தனை நாள் என் கார்பரேட் நண்பர்களுக்கு டாக்ஸ் கம்மி பண்ணேன். அதனால என்னோட பணக்காரர் தனி இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்கல்ல, என்ன மாதிரி தனிநபர் டாக்ஸ் கட்டுறவங்க பணக்காரங்க வருத்தப்பட்டாங்க. பணக்கார நண்பர்களுக்கு மட்டும் டாக்ஸ் விலக்கு கிடையாது. இனிமே யாரெல்லாம் 15 லட்ச ரூபாய்க்கு மேல 12 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு வரி சலுகை அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இந்தியாவோட மீடியன் இன்கம் 50% ஆஃப் இந்தியா சம்பாதிக்கிறது 15,000 ரூபாய்க்கு கம்மி. இந்தியாவோட ஆவரேஜ் இன்கம் 25,000 ரூபா. இது இவங்க டேட்டா, என் டேட்டா இல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேட்டா. ஒரு தனியா ஆவரேஜ் இந்தியன் சம்பாதிக்கிறது 25,000. அவனுக்கு ஒன்றும் பண்றதுக்கு காணோம். அவரும் பெட்ரோல் எதுவும் இல்ல அப்படின்றது உங்களுடைய குற்றச்சாட்டு. அப்ப என்னோட குற்றச்சாட்டே கிடையாது. நீ எல்பிஜி சிலிண்டர் விலை, இந்த 1 லட்சம் கோடியை வந்து எல்பிஜி சிலிண்டரை கம்மி பண்ணு, டீசல் விலையை கம்மி பண்ணுங்க, பெட்ரோல் உங்க ஃப்ரெண்டே கம்மியா கொடுக்கறாரு. பெட்ரோல் டீசல் சிலிண்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவன், ஊபர் ஓட்டுறவன், ராபிடோ ஓட்டுறவன், ஏஸ் ஓட்டுறவன் சம்பாதிப்பான். அந்த பணத்தை செலவு அவர் அடுக்கடுக்கான நிறைய விமர்சனங்களை வைக்கிறாரு, ஒவ்வொரு அம்சங்களா அடிக்கோட்டு காட்டுறாரு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கவனிக்கப்படல, ரயில்வே இண்டஸ்ட்ரி பத்தி எதுவுமே இல்லை. முன்னாடிலாம் நம்ம ரயில்வேக்கு தனியா பட்ஜெட் போடுவோம், ரயில்வே பத்தி அறிவிப்புகள் இல்லை. கார்பரேட்டுக்கு டாக்ஸ் கடந்த வருடங்கள்ல கம்மி பண்ணப்பட்டது. இப்போ வந்து பணக்காரர்களுக்கான ஒரு பட்ஜெட்டா இருக்கு. $100 பில்லியன் ட்ரேட் டெபிசிட் இருக்கு. அந்த 1 லட்சம் கோடியை வேற நிறைய அம்சங்களுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருந்திருக்கலாம் நீங்க நினைச்சா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி என்ன நான் திருப்பி அதான் கேட்க வரேன். கோயிங் பேக் டு ஸ்கொயர் ஒன், இந்த 12 லட்சத்துக்கு வருமான வரி இல்ல அப்படின்றத ஒரு வெளியில ஒரு கவரா இல்ல. அதான் பின்னாடி வந்து எதுவுமே இல்ல அப்படின்னு பட்ஜெட் ஸ்பீச்சே பட்ஜெட்னு நினைச்சிட்டீங்கன்னா யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க எவ்வளவு ஆண்டு காலம் பட்ஜெட் பண்ணிருக்காங்க. இல்ல இப்ப நான் கேக்குறேனே ஒரு கேள்வி. விவசாயத்துல இப்ப மாநில அரசுகளோடு கலந்து பேசி வேளாண் திட்டம் எவ்வளவு அமௌண்ட் நீங்க அதுக்கு தாக்கல் பண்ண போறீங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது என்ன மாநில அரசுகளோட கலந்து பேசி வினோதமா இல்லையா? ஒரு நிமிஷம், இப்ப ரயில்வேக்கு எதுவுமே போடலன்னு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொன்னாரு. புது லைன்ஸுக்கு வந்து 32,235 கோடி, சிங்கிள் லைன் டபுள் பண்ணுறதுக்கு 32,000 கோடி, புது கோச்சஸ்க்கு 45,500 கோடி, ரயில்வே ட்ராக்ஸ் ரிப்பேர் பண்ணுறதுக்கு 22,800 கோடி. இது எல்லாமே இதே பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான்.
சைனால இருந்து நீங்க டாரிஃபே கட் பண்ணலன்னு ஒரு சொல்றாரு. ஒரு நொடியில அவர் குறுக்கிட்டாரு. இல்ல, என்ன நான் கேட்டு ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். இல்ல, இதுக்கும் சேர்த்து சொல்லிட்டு சைனால இருந்து நீங்க டாரிஃபே போடுறது இல்லைன்னு சொல்றாங்க. யூபி அரசாங்கத்துல மன்மோகன் சிங் அவர்களுடைய அரசாங்கத்துல தான் சின்ன குண்டூசில இருந்து நெயில் கட்டர்ல இருந்து பட்டாசுல இருந்து பொம்மைகள்ல இருந்து எல்லாத்தையுமே இறக்குனீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல சார், கிராக்கர்ஸ், மேட்ச் பாக்ஸ், அப்புறமா டாய்ஸ், இது எல்லாமே சைனால இருந்து டோட்டலி பேன்ட் குட்ஸ். இது பேன் பண்ணக்கூடிய தைரியம் மோடி அவர்களுக்கு தான் வந்தது. அது உள்ள கொண்டு வந்தது நீங்க. சார், கிராக்கர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டே பேன் பண்ணிடுச்சு. மாலையை நம்ம வாங்கி போட்டுக்கூடாது, ரைட்டா? கிராக்கருக்கு பேனு 2014 அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்தது. நேத்தே நாய்க்கு 2 பொம்மை வாங்கினேன், மேட் இன் சைனா இருக்கு, வேணா நான் போட்டு அனுப்புறேன், ரேப்பர் போட்டு அனுப்புறேன். அதனால டாய்ஸ்லாம் நிறைய வருது. எவ்வளோ சைனா டாய் வேணும்னு சொல்லுங்க, நான் இங்கே பஜார்லேருந்து வாங்கி கொடுக்க சொல்றேன். முதல்ல பிள்ளையார் சிலையை சைனாலேருந்து பேன் பண்ண சொல்லுங்க, பிள்ளையார் போட்டோவை பேன் பண்ண சொல்லுங்க. சார், டாரிஃப் போடுங்க, 50% டாரிஃப். இரும்பு ஸ்டீல் வருது சைனாலேருந்து, அதனால எங்க பிசினஸ் அஃபெக்ட். நான் உங்களுடைய பதிலா எடுத்துக்கிறேன் திரு ஆனந்த். உங்க கவர்மெண்ட்ல விட்டது சார், கொஞ்சம் கொஞ்சமா பேன் பண்ணாங்க. இல்ல, நான் திரு ரமேஷ் சேதுராமன் கொஞ்சம் கொஞ்சமா எப்போ 10 வருஷம் கழிச்சா வரேன் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், நம்ம அடுத்த ரவுண்ட்ல பேசலாம்.